ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி சண்டே. உங்கள் வீட்டில் என்ன கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் தான் அங்கே நான் சமைக்கணும். என் பையன் விளாட்றான். அவனும் விளாட்றது தான் தெரியும். இப்போ உங்ககிட்ட ஒரு தத்துவம் ஒன்று சொல்கிறேன். தத்துவம் இல்லை, உண்மையான கதை. காசு இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. காசு எவ்வளோ உங்களுக்கு உதவும். நம்மளுக்கு அந்த காசு சாப்பாடுக்கு உதவுது. நம்ம உடம்பு ஏதாவது நம்மளுக்கு தேவைன்னா உதவுது. நாளைக்கு நம்ம உயிர் திடீர்னு போகுதுன்னா அப்போ அந்த காசு நம்மளுக்கு உதவுமா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மதிக்கணும். மதிக்க தெரிஞ்சவங்களா இருந்தால் அது தெரியும். காசே மதிக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கெல்லாம் எதுக்குங்க? நாளைக்கு நம்ம உயிர் போயிடுது. எங்கேயோ ஒரு இடத்துல போய் அடிப்படுறோம். இல்லைன்னா வீட்டிலே தூங்குற இடத்துல. இப்போ இன்றைக்கி நம்ம தூங்கணும்னா நைட்டுக்கு காலையில் எந்திரிச்சு நம்ம எந்திரிப்போமா நம்மளுக்கே தெரியும். காலையில் எந்திரிச்சு கண்ணு திறந்து பார்த்தா தான் நம்ம உயிரோடு இருக்கோன்னு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது மனுஷங்க காசு 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 சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம வாழ்கிறதுக்கு காசு தேவைதான். அது மனுஷங்களை ரொம்ப மட்டம் தட்டி எல்லாம் இது பண்ணக்கூடாது. இன்றைக்கி என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும். நாளைக்கு நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன். அதுதான் இந்த வாழ்க்கை பூரா நம்ம பிறந்ததுலேருந்து பணம் நகை அதெல்லாம் போட்டு தான் பிறந்தோன்னு இல்லை. நம்ம வாழ்க்கை நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி இருந்து எந்த நிலமையிலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோன்ட்டு அது கொஞ்சமாவது ஒரு மனுஷன் எல்லாரையுமே நான் சொல்லலை. இந்த காசு இந்த பணம் இருந்தால் தான் மதிப்புன்ட்டு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாளைக்கு நம்ம சாகும்போது அந்த காசு நம்ம எடுத்துகிட்டே போக மாட்டோம். சரிங்களா? எடுத்துகிட்டு போகிறது நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம்? அந்த மண்ணில் தானே நம்மளை புதைக்கிறாங்க. காலு கீழே போட்டு மிதிக்கிறோமே, அந்த மண் தானே நம்மளுக்கு சொந்தமானது. இப்போ எவ்வளோதான் சொந்த வீடு நம்மளுக்கு இருந்தாலும், 3 அடுக்க வீடு இருந்தாலும், ஒரு ஊரில் ஒரு இடத்துல ஒரு வீடு இருந்தாலும் நம்மளுக்குன்றது சொந்தம் அந்த மண் தான். பிறக்கும்போது நம்ம எல்லாம் துணி நகை நட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு தாய் வயிற்றுலேருந்து நம்ம வெளியில் வரல. ஒரு துணி கூட இல்லாமல் தான் நம்ம வெளியில் வரோம் தாய் வயிற்றுலேருந்து. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷங்களை கூட மதிக்கலைன்னா நீங்கள் என்ன மனுஷன்? பொதுவாகவே நான் யாருக்கும் பொதுவாக நான் சொல்லலை. இந்த மாதிரி காசுன்ற விஷயத்த இது பண்ணுறாங்கல்ல, அவங்கள சொல்கிறேன் நான். காசு கொடுக்குற மரியாதை மனுஷங்களுக்கு கொடுங்க. அவங்களும் ஒரு மனுஷன்தான். இல்லாதவங்க அவங்க எப்படி சொல்கிறது, அவ்வளோ இது பண்ணலை. சாப்பாட்டுக்கு உங்கள் முன்னாடி நிற்கலை. அதே மாதிரி எங்களுக்கு துணி இல்லைன்ட்டு சொல்லி உங்ககிட்ட நிற்கலை. சரிங்களா? அது எப்படி நான் இது பண்ணுறேன்னா, இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா அந்த இடத்துல நம்மளை மதிப்பு மரியாதை இருந்ததா. காசு இருந்தால் தான் மதிக்கணும், காசு இல்லைன்னா மதிக்கக்கூடாதுன்றது இல்லை. காசு இருந்தாலும் அவங்களே ஒரே மாதிரி தான் பார்க்கணும். காசு இல்லாதவங்களே, ஏன்னா அவங்க நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தினால தானே நம்பி வராங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். நான் எனக்கு நடந்ததுன்ட்டு நான் சொல்லலை. பொதுவாகவே இன்றைக்கி இது பேசணும். வேறு ஏதோ எனக்கு டைலாக் வரல, அதனால் சரி இந்த வார்த்தை பேசிடலாம். காசு மதிப்பு, காசுக்காக மதிக்கிறது அது வேறு. சரிங்களா? மனுஷெல்லாம் மதிங்க. நாளைக்கு காசு எல்லாத்துக்கும் இப்போ எல்லாத்துக்குமே உதவும். காசு உதவாதது எதுவுமே இல்லை. சாப்பாடு, நம்ம எந்த தேவையாக இருந்தாலும் காசு. நாளைக்கு நம்ம மண்ணோட போகிறப்போ அந்த காசு நம்மளுக்கு நம்ம உயிர் போகுது. நம்ம உயிர் கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக போகிறது தாங்க. அந்த உயிர் போகிற நிலமையில அந்த காசு உயிரை காப்பாற்றி கொடுத்துருமா? கொடுக்க முடியாது. அந்த இடத்துல தான் நம்ம படைச்சாரில் அந்த கடவுள் நின்னா தான் நம்ம உயிர் பிழைக்கும். அதே மாதிரி தான் எல்லோரும் நினைக்கணும். பொதுவாகவே நான் சொல்கிறேன். எல்லாரையும் நான் சொல்லலை. இந்த மாதிரி காசு இதுதான், நான் இப்படி தான், நீங்கள் இப்படி தான்ட்டு ஒரு இதுவாக இருக்கிறாங்கள அவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான். யாரையும் தப்பாக எடை போடாதீங்க. அவங்க உங்ககிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ட்டு யாராவது நின்னா கூட உங்ககிட்ட இருக்கிற ஒரு 10 ரூபாய் அதில் 5 ரூபாய் கொடுங்க.
சரிங்களா? எனக்கும் தான் ஆசை, எல்லோரும் என் பையன் பிறந்த நாள் வந்தாலும் எங்கள் கல்யாண நாள் வந்தாலும் எல்லாமே செய்யணும். இந்த ரோட்டில் இருக்கிறவங்களுக்கூட சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் பெற்று போட்டு விட்டுட்டு போயிடுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் ஒரு ஹாஸ்டலுக்கு போயிட்டு அனாதை ஹாஸ்டலுக்கு போயிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஒரு வேளை நம்மளால் முடிஞ்சுது எவ்வளவோ இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வெளியில் யாருக்கும் நீங்கள் செய்யலைன்னா கூட இந்த மாதிரி ரோட்டில் இருக்கிறாங்கள்ல, வெயிலுக்கெல்லாம் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த காசு பணம் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியாதுங்க. இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் சாப்பிட முடியும். நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பாதிங்க, எவ்வளோ சொத்து சேர்த்தாலும் நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் இது பண்ண முடியும், அதை அனுபவிக்க முடியும். நம்ம இன்னைக்கு இந்த நைட்டுக்கு இப்போ தூங்கணுன்னா காலைல எந்திரிப்போமா? ஒருத்தர் உடம்புல என்னென்ன வியாதி, கால் வலி, கை வலி, முட்டு வலி எல்லாம் என்னென்னவோ இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு நோய் நொடியாக இல்லாமல், யாராவது எனக்கு நோயே இல்லைன்ட்டு யாராவது சொல்லுங்கள்? நோய் இல்லாமல் மனுஷனும் இல்லை, கஷ்டம் இல்லாத மனுஷனும் இல்லை. ஒருத்தர் குடும்பத்துலேயும் ஒரு கஷ்டம், ஒரு வேதனை எல்லாமே இருக்குது. அதை தாண்டி வரணும். அதே மாதிரி மனுஷங்களுக்கு கொடுக்குற மரியாதை மனுஷங்களுக்கு கொடுங்க. காசு 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 காசுன்ற வார்த்தையே யாருமே இது பண்ணாதீங்க. சம்பாதிங்க, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் சம்பாதிச்சிக்கங்க. அந்த காசு இருக்குன்ட்டு யாரையும் மட்டம் தட்டாதீங்க. அது நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க. அது நானாக இருந்தாலும் இப்போ நான் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான். அந்த கஷ்டத்தில் இப்போ எனக்கு அந்த கஷ்டம்லாம் ஒரு நாள் எனக்கு தீர்ந்துடுச்சு. கஷ்டம் தீர்ந்து என்னால் ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வந்துட்டேன். வந்தப்புறமா அந்த கஷ்டத்தை நான் மறந்துட்டேன்னா நான் ஒரு மனுஷியே இல்லை. அந்த கஷ்டத்தை நான் எப்பவுமே மறக்காமல், அந்த கஷ்டம் நான் வாழ்ந்த வாழ்க்கை இது. ஒரு நாள் நான் பட்ட அவமானம் இது. ஒரு நாள் நான் எவ்வளோ அவமானப்பட்டனோ, எவ்வளோ வேதனைப்பட்டனோ, யார் முன்னாடி நான் தலை குனிஞ்சு நின்று இருக்கிறேனோ அதெல்லாம் என் மனசில் எனக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கணும். அவங்கள பழி வாங்கக்கூடாது, ஆனால் மறக்கக்கூடாது அந்த விஷயம். நம்ம மறந்தோன்னா அப்போ காசுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசமே இல்லை. அதுதான் என்னோட இது. நான் யாரையும் தப்பாக சொல்லலைங்க. காசு கொடுக்குற மரியாதை மனுஷங்களுக்கு கொடுங்க. அவங்களும் ஒரு மனுஷன்தான். நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும், இன்னைக்கு என்கிட்ட வரும். அவ்வளோதான். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.